அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த விசிட்டிங் கார்டு டிசைனு. இது நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 தான் ரெடி பண்ணோம். இது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். விசிட்டிங் கார்டோட சைஸ் இது. நியூ லேயர் ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன அடுத்து ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு கோல்டன் கலர் ஒரு கிராடியன் ஓவர்லேக்கு நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ப்ரீசெட்டாக நம்ம வச்சுருக்கோம். அது இந்த கலர் இது. இதில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரிஃப்ளெக்ட் இந்த இது வச்சுக்கிறேன். நான் இதில் சைஸை இந்த அளவில் வச்சுக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டு திரும்ப நம்ம ஷேப் டூல் போயிட்டு இதிலே ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலே நான் ரவுண்டட் சர்க்கிள் அந்த டூலை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணிட்டேன். இந்த சைடு கொஞ்சம் கார்னர் எடுத்துக்கிறேன். அப்படி இந்த அளவில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன என்டர் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு லேயரையும் நான் மெர்ஜ் பண்ணுறேன். கண்ட்ரோல் இ கொடுத்து நான் மெர்ஜ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் இ கொடுத்து மெர்ஜ் பண்ணிட்டேன். டபிள்யூ மெர்ஜிக் கான்டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்த மட்டும் நான் டெலிட் பண்ணி விட்டுறேன். கண்ட்ரோல் டி டி செலக்டு எம் ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் அதில் ஷிஃப்ட் கண்ட்ரோல் எம் அழுத்தி ரெக்டாங்கிள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஷேப் நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போது கண்ட்ரோல் ஓ இந்த ஷேப் நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இதுலேயே இன்னொரு சர்க்கிள் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் அதையும் எப்படின்னு பார்த்துடலாம். திரும்ப இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். டபிள்யூ மேஜிக் கான்டூல் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஒயிட் ஏரியா உள்ளதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன். அப்புறம் அதில் என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு கண்ட்ரோல் டேப்பு கொடுத்து இந்த லேயரை பார்த்துக்கிறேன். இதுக்கும் நம்ம கிரேடியன் கலர் கொடுத்துக்கலாம். நம்ம இது என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து இது ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இந்த ஒயிட் பேஸ் உள்ளதை மட்டும் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மேலே உள்ள லேயருக்கு நம்ம என்ன கலர் கொடுக்குறோன்னா இதே கிராடியன் கலர் நம்ம கொடுக்கலாம். கிரேடியனில் இந்த மாதிரி நம்ம கலர் கொடுத்துக்கலாம். இதையும் நான் ரிஃப்ளெக்டில் வச்சுக்கிறேன். ரிஃப்ளெக்டில் வச்சுக்கிட்டு இதோட சைஸை மட்டும் கொஞ்சம் வேரி பண்ணிக்கிறேன். வேரி பண்ணிவிட்டு ரைட் சைடு ஆரோவை நான் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு திரும்ப இதோ ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துக்கிட்டு கிரேடியன் ஓவர்லேயே நான் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இந்த ஷேப்பு கிடச்சிருச்சு. சரிங்களா? அப்படி இதை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கலாம். லெஃப்ட் சைடு நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஷேப்பு நமக்கு கர்வு மாதிரி கிடைக்கணுங்கிறதுக்காக. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் சில இந்த ஒரு ஐக்கான் மாதிரி ஒன்று பட்டன்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுவோங்கிறது நம்ம சொல்கிறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் போட்டுட்டு பென் டூல் எடுத்துக்கிறேன். சும்மா ரேண்டமாக நம்ம இப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இதிலே போயிட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஷேப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்.
கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் T போட்டு இந்த இதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக நம்ம இப்படி வச்சுக்கலாம், மூவ் சென்டரா. ஓகே, ஈவனாக இருக்க மாதிரி நான் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் 0. இப்போ வந்து இதை மட்டும் நம்ம கிராப் டூலில் எடுத்து கிளிக் பண்ணி எடுத்துட்டேன். கண்ட்ரோல் E. இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இதை என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இதை வந்து பேட்டர்ன் கிரியேட் பண்ண போகிறேன். டிஃபைன் பேட்டர்ன். அதில் வந்து நியூ ஸ்டைல்னு நான் என்டர் பண்ணியிருக்கேன். இதை அன்சேவ் கொடுத்துட்றேன். இப்போ கண்ட்ரோல் டேப் கொடுத்து அடுத்த ஃபைலுக்கு போய்க்கிறேன். இதில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். பிளெண்டிங் மோட் ஆப்ஷனில் இதில் வந்து டெக்ஸ்டர் அப்படிங்கிறதுல நம்ம கொடுத்தது நம்ம ஏற்கனவே நான் இதை ரெடி பண்ணி வச்சது, கடைசியாக ரெடி பண்ணது இந்த ஒரு ஷேப்பு. இதில் வந்து சைஸை வந்து நான் சின்னது பண்ணிக்கிட்டு டெப்த்தை வந்து இந்த அளவில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த ஷேப்பையும் நம்ம க்ரியேட் பண்ணது. எப்படி ரெடி பண்ணணுங்கிறது காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிராஃபிக் டிசைனுக்கான ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கிறதுனால அதுக்கான ஒரு லோகோ தான் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் போய்ட்டு நம்ம இந்த லோகோவை நம்ம மூவ் பண்ணி வச்சுக்குவோம். இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதோட ஒன்றும் இல்லை, இதை இப்படி டைப் பண்ணிவிட்டு R டைப் பண்ணியிருக்கேன். R டைப் பண்ணிட்டு இம்பேக்ட் பண்ணிட்டு இதில் வந்து கேப்ஷன் போட்டு சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம கிரேடியன்ட் கலர் கொடுத்துருக்கோம். கிரேடியனில் ரெட்டு கொடுத்துருக்கோம், ரெட் கலர். இந்த மாதிரி தான் நம்ம கலர் கொடுத்து இதில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் லைட்டாக ஒரு ட்ராப் ஷேடோ கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம. கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு சில பிராண்ட் மோடை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறது. மேலே வந்து இந்த இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை வந்து நம்ம கூகுளில் இருந்து எடுத்தோம். நம்ம அடுத்தது நம்ம அந்த டெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஃபோட்டோஷாப் லவர் அப்படின்ட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், டைப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிடுவோம். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு கார்னரில் இப்படி வைக்காமல் கொஞ்சம் முன்னாடியே தள்ளி வச்சுங்க அப்படி. ஏன்னா இந்த சைடு வைக்கும்போது ப்ரிண்ட் பண்ணி கட் பண்ணும்போது நம்ம டிசைன் கட் ஆகிடும். அதுக்காக அப்படி ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துட்டேன். திரும்ப ஒரு கைடு ஒன்று செட் பண்ணுங்கள். அப்படி இந்த சென்டர் அப்படி அலைன்மெண்ட்டு கரெக்டான அலைன்மெண்ட்டை வச்சு செட் பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். திரும்ப இந்த சர்க்கிள் இதெல்லாம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கிறத நம்ம சொல்கிறோம். மொத்தமாக எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிட்டேன். இதை எப்படி ரெடி பண்ணான்னு சொல்கிறேன். இதில் போயிட்டு ரெக்டாங்கிள் சர்க்கிள் எலிப்ஸ் டூலை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N கொடுத்துட்டு இதில் டபுள் கிளிக் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணிட்டு கிரேடியன்ட் ஓவர்லே அதே இந்த கலர் தான், கோல்டு கலர். இதில் வந்து ரேடியல் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து க்ரியேட் ஆகும். இதில் போயிட்டு திரும்ப இங்கே கிளிக் பண்ணிட்டு
சென்டராக வச்சு நம்ம இப்படி மூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஷேப்பு கிரியேட் ஆகிடும். கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிவிட்டு இது மட்டும் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட்டை கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுறேன். இதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி நம்ம கலர் கொடுத்துருக்கோன்னா கலர் ஓவர்லே கொடுத்துருக்கோம். நார்மலாக பிளாக்ல இருக்கும். கலர் ஓவர்லே போயிட்டு இந்த கலர் கொடுத்துருக்கோம். இதுலேயே கொஞ்சம் டார்க்கான கலர் மாதிரி இந்த கலரை கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்துட்டு அதோட பிளண்ட் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் பண்ணி வச்சதுனால தான் நமக்கு இந்த கலர் வந்துருக்கு. சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம வந்து மற்ற இந்த டிசைன்லேயும் மற்ற இந்த கீழே உள்ள இந்த மொபைல் ஐக்கான் ப்ளஸ்ஸு உங்கள் அட்ரஸ், வெப் அட்ரஸ் எல்லாமே வந்து நம்ம இது மாதிரி தான் ரெடி பண்ணோம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து சிட்டி வெப் அட்ரஸ் மொத்தம் 4 இது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ 4த்தையும் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். லிங்க் பண்ணிவிட்டு அப்படியே இதில் எடுத்து வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் எடுத்து இப்படி மூவ் பண்ணி வச்சுருவோம். இந்த அளவில் எடுத்துருந்து நம்ம இதுக்கு வேணால் ஒரு கைடு ரூலர் செட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இதுவும் இது ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கிட்டோம்னா இதையும் அதே அளவில் தான் இருக்கும். நம்ம செட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரே அளவில் தான் இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்து ஹைடை வந்து கிளியர் பண்ணிடுறேன். இந்த இடம் கொஞ்சம் எம்டியாக இருக்குங்கிறதுனால இதை அப்படியே ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி எப்படி காப்பி எடுக்கணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 ஐக்கான் கர்சரில் வந்து வேரியேஷன் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு காப்பி, ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்தாண்ட சைடு ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு காப்பி வந்துடும். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். இந்த இடம் கேப் இருக்கா, இந்த இடத்துக்காக வந்து நம்ம இந்த டிசைனை வந்து செட் பண்ணிவிட்டு இதோட மோடை வந்து லூமினாசிட்டி அப்படி வச்சுட்டு ஒப்பாசிட்டியை வந்து நான் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். இந்த அளவில் தெரியணுங்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த விசிட்டிங் கார்டோட டிசைன் வந்து பேஜ்ஃபுல்லு டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.